எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரவா கேசரி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரவை 1 கப், சுகர் 1 கப், தண்ணி 3 கப். நான் தண்ணி 2 கப்பும் பால் 1 கப்பு எடுத்திருக்கேன். ஸோ டோட்டலாக 3 கப் மெஷர்மெண்ட்க்கு. அப்புறம் கேசர் ஃபுட் கலருக்கு இது மாதிரி ஒரு 5 to 6 ட்ராப்ஸ் விட்டுக்கலாம். அப்புறம் ஃப்ளேவருக்காக பைனாப்பிள் எசன்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர், அப்புறம் முந்திரி திராட்சை நம்ம வறுத்து கொட்டுறதுக்கு, அப்புறம் நெய் பார்த்திங்கன்னா நெய் ப்ளஸ் ஆயில் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு 50 ml எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு நான்ஸ்டிக் பேன் இல்லை நார்மல் எந்த ஹெவி பாட்டம் பேன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நெய் நம்ம ஒரு 2 ஸ்பூன் விட்டுட்டு திராட்சை முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். அது வறுத்ததுக்கப்புறம் அதை தனியாக ஒரு பவுலில் போட்டு அதுலேயே இன்னொரு ஸ்பூன் நெய் ப்ளஸ் ஆயில் மிக்ஸ் இருக்குல்ல, அதை போட்டுட்டு நம்ம ரவை வச்சுருக்கோம்லே அதை நல்லா வறுத்துக்கணும். ரவை சிம்லேயே வச்சு தான் வறுக்கணும். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அது நல்லா ஒரு 3 to 4 minutes ஆகும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இது பண்ணோன்னா. அதுக்கப்புறம் ரவையும் நம்ம தனியாக செப்பரேட்டாக ஒரு இதில் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அதே பேனில் மில்க் ப்ளஸ் வாட்டர் அந்த 3 டம்ளர் இருக்குல்லைங்க நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றி நல்லா பாயில் பண்ணணும். நல்லா கொதிக்கிற அளவுக்கு தண்ணி வரணும். அது கொதிக்கிற டைம் வரும்போதே நம்ம அதில் இன்னொரு 2-3 ஸ்பூன் நெய் ஆயில் அந்த மிக்சர் போட்டுட்டு, அப்புறம் ஃபுட் கலர், பைனாப்பிள் எசன்ஸ், ஏலக்காய் பவுடர் எல்லாமே அதிலே பாயில் ஆகும்போதே எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி கொதித்து வரும்போது ரவையை போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கிளறணும். நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நம்ம அதை மூடி வச்சிடணும். மூடி வச்சு ஒரு 2 minutes 3 minutes கழிச்சு பார்த்திங்கன்னா ரவை நல்லா வெந்துடும். ரவை வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். ஏன்னா சுகர் முன்னாடியே போட்டோன்னா ரவை வேகவே வேகாது. அதனால் ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் சுகர் போட்டுடும். சுகர் போட்டோன்னே திரும்ப கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சி கேசரி போகும். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி திரும்ப லெட் போட்டு மூடி வச்சோன்னா அது நல்லா வெந்து வரும். அப்பப்போ நமக்கு நெய் ஆயில் அந்த 50 ml வச்சுருக்கோம்ல, அது அப்பப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெய் உள்ளார ரவை இழுத்துகிட்டே இருக்கும். அதனால் அப்பப்போ நம்ம அது ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் மாதிரி அப்பப்போ விட்டுட்டே இருக்கலாம். கடைசியாக கேசரி அந்த பேனில் ஒட்டாமல் எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து வரும். அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம்.
ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக திராட்சை முந்திரி கொட்டி ரெடி பண்ணோன்னா ரவா கேசரி ரெடி.